ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. நாளை வங்கி கணக்கிற்கு வருகிறது ரூபாய் 1000. புதிதாக இவர்களுக்கும் பணம் கிடைக்குமா? வெளியான முக்கிய தகவல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாடு முழுவதும் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. புதிய ரேஷன் கார்டுகள் ஏற்கனவே பலருக்கும் வழங்கப்பட்டு விட்டது. இதில் குடும்ப தலைவியாகும் பெண்களுக்கு ரூபாய் 1000 எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேலும் நாளை ஆகஸ்ட் 15 இந்த மாதத்திற்கான ரூபாய் 1000 உரிமை தொகை தகுதியுள்ள பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. மேலும் இதற்கிடையே புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு 2.8 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். அதன்படி புதிதாக 2.8 லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. மேலும் கடந்த 2 வாரங்களாக தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு உள்ளது. இத்திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு பின்பும் நீங்கள் அதில் தேர்வு செய்யப்படவில்லை என்றால் அதற்கு முக்கியமான சில காரணங்கள் உள்ளன. முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் உள்ளிட்டோருக்கு இத்திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை. மேலும் ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணம் ஆகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் ரூபாய் 1000 பெறுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். இப்போது இல்லை என்றாலும் அடுத்த 4 மாதங்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள். அப்போது புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை வங்கி கணக்கிற்கு வருகிறது ரூபாய் 1000. புதிதாக இவர்களுக்கும் பணம் கிடைக்குமா? தமிழ்நாடு முழுவதும் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. புதிய ரேஷன் கார்டுகள் ஏற்கனவே பலருக்கும் வழங்கப்பட்டு விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.